ஹலோ எவ்ரிவன், சிக்கன் பாஸ்தா ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 கிலோ பாஸ்தாவை இதோட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 350 கிராம் போன்லெஸ் சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதை சிக்கன் 65 நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, கட் பண்ண 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா சேர்த்து 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் கட் பண்ண 4 தக்காளி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து கூடவே 1, 2, 3 நூடுல்ஸ் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ரெடியான மசாலாவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 முட்டையை உடச்சி ஊற்றி கிண்டிக்கலாம். இப்போ கிண்டின முட்டையும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச பாஸ்தாவை இதோட சேர்த்துக்கலாம். பாஸ்தாவில் மசாலா நல்லா ஒன்று சேர பெரட்டி விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை 1-2 பிச்சு வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதுவே நல்லா ஸ்பைசியாக தான் இருந்துச்சு. இன்னும் உங்களுக்கு ஸ்பைசியாக வேணும்னா கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா காரசாரமான சிக்கன் பாஸ்தா ரெடி. நீங்களும் அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.